இலங்கையில நாங்க அண்மை நாட்களா பேசுற அல்லது அண்மை நாட்கள்ல அதிகமா செய்திகள்ல பார்க்குற விஷயம் இந்த சிறைச்சாலை கலவரம், சிறைச்சாலைக்குள்ள இடம்பெறுகின்ற அசாதாரணமான நிலைமை. இந்த நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும், தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் அப்படின்றது நடந்து கொண்டு தான் இருக்கு. அதுல எந்த குறைபாடுமே இல்ல. இந்த போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கை என்றது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கு. 2025ஆம் ஆண்டு போன வருஷம் கைதானவர்கள்ல 100ல 67% போதைப் பொருளால சம்பந்தப்பட்டு தான் கைதாகியிருக்காங்க. அதே போல தான் இந்த வருஷம். அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கான வழக்குகள விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுதே ஒழிய, கைது நடவடிக்கைகள்ல எந்த வகையிலும் குறைபாடு ஏற்படாது, ஏற்படவும் இல்ல அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இது. இன்று ஒரு பத்திரிகை செய்திய வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் அதாவது 2026ஆம் ஆண்டு கடைசி காலத்துக்குள்ள இலங்கையினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் மிக முக்கியமான அமைச்சு பதவிகள்ல இருந்தவங்க, அமைச்சு பதவிகள்ல இருந்த ஊழியர்கள், அதோட அமைச்சர்களுக்கு நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள் என்று கிட்டத்தட்ட மிக முக்கியமான 50 பேர் கைதாக போறாங்களாம். மிக மிக முக்கியமானவர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் தான் இதுல அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்பொழுது இந்த மாதிரி கைதாக போறாங்கன்னு சொல்லி அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சு கொண்டு சிலர் வெளிநாடுகள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு திரும்ப வராம இருக்காங்க. அவங்க தொடர்பாகவும் இப்பொழுது தகவல்கள் திரட்டப்பட்டு அவர்களையும் கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இப்பொழுது விசாரணை பிரிவு. எனவே 50 பேருக்குள்ள யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றது நம்ம கண்ணுக்குள்ள சில பேருடைய பெயர்களும் சில பேருடைய முகங்களும் வந்து போகும். அதுல தவிர்க்க இயலாது. அந்த 50 பேருக்குள்ளேயும் இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் மிக முக்கியமான 50 பேர்ன்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருந்தா கருத்துக்கள்ல சொல்லுங்க. யாராக இருக்கும் அந்த 50 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லி. ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. அங்குவாத்தோட்ட உடுவர பகுதியில பாட்டியும் பேத்திமாரும் சூதாட்டத்துல ஈடுபட்டாங்க என்ற குற்றச்சாட்டுல அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்களா இந்த பாட்டியும் பேத்தியும் அதாவது மகள்கள் 2 பேரும் ஒரு வீட்டுல கார்ட்ஸ் விளையாடி இருக்காங்க. இப்ப கார்ட்ஸ் விளையாடுறது சூதாட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க பொழுதுபோக்குக்காக விளையாடுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல அவங்க செய்த குற்றம் என்னன்னு சொன்னா, இவங்க இந்த கார்ட்ஸ் விளையாடும்போது பணம் வைத்து விளையாடிருக்காங்க. இதுதான் பெரிய குற்றமாக பார்க்கப்படுது. இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீண்ட காலமா இவங்க விளையாடி இருக்காங்க. தொலைபேசி மூலமா போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சூதாட்டம் நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைச்சதுக்கு இணங்க போலீசார் அங்கு திடீர் சோதனை செஞ்சிருக்காங்க. இவங்க கார்ட்ஸ் விளையாடி இருக்காங்க. அதை பணம் வச்சு விளையாடி இருக்காங்க. ஆனா பொழுதுபோக்குக்காக தான் நாங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பணம் வைத்து விளையாடும் போது அது சூதாட்டமாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யும் போது பக்கத்து வீட்டுல இருந்து 2 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. அதுல ஒருவர் தப்பி ஓடி இருக்காரு. தப்பி ஓடும் போது அவர் விழுந்து காயமாகி தலையில 2 தையலோ 3 தையலோ போடப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாருமே நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டது தொடர்ந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 3 மாத கால ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை. அதுக்கு பிறகு 50 மணித்தியாலங்கள் சமூக சேவையில அவங்க ஈடுபடணும். சும்மா பொழுதுபோக்கா தானே நீங்க விளையாடினீங்க, சமூக சேவை செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சமூக சேவை செய்யணும். 50 மணித்தியாலங்கள். இந்த 50 மணித்தியாலங்களும் அருகில் உள்ள விகாரையை சுத்தப்படுத்துறது, விகாரையினுடைய அந்த சூழலை சுத்தமாக வச்சிருக்கிறது, அவங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதேசங்களை சுத்தமாக வச்சிருக்கிறதுலாம் சேர்ந்து இவங்க 50 மணித்தியாலங்கள் இந்த பணியில ஈடுபடணும். இந்த காலகட்டத்துக்குள்ள மீண்டும் இவங்க இந்த மாதிரி ஒரு சூதாட்டத்துல பிடிபட்டாங்க அல்லது உறுதிப்படுத்தப்பட்டா இந்த ஒத்திவைக்கப்பட்ட 3 மாத சிறை தண்டனையை இவங்களுக்கு நிறைவேற்றப்படும் என்ற நிபந்தனையை நீதிமன்றம் வழங்கியிருந்தாங்க. இந்த விடயமானது இன்றைய நாள்ல ஒரு ஊடகத்துல பார்க்க கிடைத்தது. பொதுவாக நாங்க வீடுகள்ல இந்த கார்ட்ஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறதெல்லாம் சாதாரணமா பொழுதுபோக்குக்காக விளையாடுவோம். ஆனா பணம் வைத்து விளையாடப்படும் போது அது சூதாட்டமாக மாறும். எனவே அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்காக தான் இந்த விடயங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். இனி இப்படி விளையாடுற நீங்க கவனமா இருங்க. இலங்கையுடைய தேசிய வைத்தியசாலையில பணியாற்றுற 50 வைத்தியர்கள் தங்குறதுக்கு இடம் இல்லாம தங்களுடைய வாகனங்கள்ல தான் நித்திர கொள்றாங்க, தங்குறாங்க என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறாங்க. நேற்றைக்கு முதல் நாள்ல ஒரு செய்தி பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த கடந்த காலங்கள்ல 3000க்கும் அதிகமான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக சென்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டப்படுற வைத்தியர்களும் இங்க இருக்கத்தான் செய்றாங்க அப்படின்றத
மேற்கோள் காட்டி இந்த செய்தி இன்று நாளில் வெளியாக இருக்கு. பல பேர் வெளிநாடுகளில் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் போகாம இங்கேயே நிறைய பேர் சேவை செய்யணுன்ற அடிப்படையில் வேலை செய்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு தங்குற வசதியாக இருக்கட்டும், அடிப்படை வசதிகள் அப்படின்றது சில இடங்களில் மிக குறைவாகத்தான் இருக்கு. இது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோட இந்த செய்தி இன்று நாளில் வெளியாக இருக்கு. அவங்க வேலையை முடிச்சுட்டு தங்களுடைய வாகனங்கள் தான் உறங்குறாங்களாம். கிட்டத்தட்ட 50 வைத்தியர்களுக்கும் அதிகமானவங்கன்னு சொல்லப்படுது. இலங்கைக்கு அதிகளவான வருமானம் தார 2-3 விஷயங்கள் இப்பொழுது நாங்க அண்மை நாட்களா பார்த்தோம். மிக முக்கியமானது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்கள் அனுப்புகின்ற பண பரிமாற்றம் மூலமாக அதிக வருமானம் வருது. அதே போல இப்பொழுது இறக்குமதி மூலமான வரி, அதாவது சுங்க வரி மூலமாக அதிகமான வருமானம் இலங்கைக்கு வருது. கடந்த காலங்களில் அதான் அதிகமாகவே இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு தகவல் இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. 2012ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு உள்ள காலப்பகுதி, இந்த 14 வருஷத்துல சுங்க திணைக்களத்துக்கு வர வேண்டிய வருமானம் பலருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கான். அந்த காலத்துல இருந்த அதிகாரிகளுக்கு பரிசாக வழங்கப்பட்டு எடுத்து வந்த ஏற்றுமதி இறக்குமதியான பொருட்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டிருக்கிறது நாட்டுக்குள்ள. அந்த அடிப்படையில் எவ்வளவு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு என்ற தகவல்கள் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3027 கோடி ரூபாக்கள் சுங்க திணைக்களத்துக்கு வர வேண்டிய பணம் அதிகாரிகளுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல 108 அதிகாரிகளுக்கு 65 கோடி வழங்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு தகவல் இன்றைய நாளில் வெளியாக இருந்தது. தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது, யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்கன்ற தகவல்களை இப்பொழுது விசாரணை பிரிவு திரட்டி வராங்க. வரும் நாட்களில் இது தொடர்பான கைது நடவடிக்கைகளும் இடம்பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கையினுடைய அதிக வருமானம் தார துறை மற்றது வெளிநாட்டு நாணயம், அதாவது வெளிநாட்டில இருந்து அனுப்பப்படுகின்ற நாணயம், அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க நம்முடைய நாட்டுக்கு அனுப்புகின்ற பணம். கடந்த 7 மாதம், அதாவது இந்த வருஷத்தினுடைய 7 மாத காலத்துல இதுவரையில வரலாற்றிலே இல்லாத அளவான பணப்பரிமாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், இலங்கை ரூபாவில் பார்த்தோம்னு சொன்னா 1,61,460 கோடி. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய கையிருப்பை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையினுடைய கையிருப்பு எவ்வளவுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இன்றைய நிலவரப்படி இலங்கையினுடைய கையிருப்பு 5.59 பில்லியன், கிட்டத்தட்ட 1,93,740 கோடி. கிட்டத்தட்ட பார்த்தா வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய வேலைக்கு போன மக்கள் அனுப்புகின்ற பணத்துக்கும் இலங்கையினுடைய கையிருப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அளவு இருக்கிறது. இலங்கையினுடைய கையிருப்பு எவ்வளவு இருந்தால் ஒரு பொருளாதாரத்துல ஒரு தரமான அல்லது நிலையான இடத்தை இலங்கை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 8 முதல் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இப்பொழுதுதான் 6 பில்லியனை நெருங்கி கொண்டிருக்க, நீண்ட காலம் எடுக்கும் அந்த இடத்துக்கு. தங்கத்தினுடைய கையிருப்பும் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இன்றைய நாள்ல தங்கத்தினுடைய கையிருப்பு இலங்கையில எவ்வளவு பெறுமதி அளவு வச்சிருக்காங்கன்னு சொன்னா 191 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட பார்க்க போனா 5,730 கோடி. மிக குறைவுதான், ஆனாலும் கூட கடந்த காலங்களை விட அதிகரித்திருக்கிறது. அண்மை நாட்களா இன்னும் ஒரு விஷயம் நாங்க அடிக்கடி கேள்விப்படுற விஷயம், இந்த தனியார் வைத்தியசாலைகள் அதிகமான கட்டணங்களுக்கு இரத்த பரிசோதனை செஞ்சு சிக்கல் பட்டு அவங்களுக்கான தண்ட பணங்கள், அதோட தண்ணி போத்தல் அதிகமான விலைகளுக்கு விட்டு அதற்கான தண்ட பணங்கள், உணவு, இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வேற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஹெட்டிப்போல பகுதியில் நடந்திருக்கு. அதாவது மோட்டார் சைக்கிள்கள், இப்பொழுது ஸ்கூட்டியாக இருக்கட்டும், மோட்டார் சைக்கிள்களுடைய விலைகள் அந்த நிறுவன விலைகள், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை விட வெளியிடங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் கடந்த நாட்களில் இருக்கு. எனவே இந்த அடிப்படையில் இப்பொழுது தேடுதல் நடவடிக்கைகள் நடக்குது. யாராவது மோட்டார் சைக்கிள் நிர்ணய விலைக்கு அந்த நிறுவனத்துடைய விலையை விட அதிகமாக விற்கிறாங்களா, ஏன் விற்கிறாங்க, அந்த மாதிரி தேடுதலில் இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இப்போது 7,90,000 ரூபாயோட மோட்டார் சைக்கிளை 8,5 லட்சம், 9 லட்சம், 9,5 லட்சம் என்ற கணக்கில் விற்பனை செஞ்ச 3 வியாபாரிகளுக்கு எதிராக அல்லது வியாபார நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் அவங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிள்களுடைய விலைகளை காட்சிப்படுத்தும். இது எப்படி அதிக விலைக்கு விற்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு நிறுவனம் 7,90,000 ஒரு பைக்கை விற்கிறாங்கன்னு சொன்னா இப்போ முன்பதிவு செய்வாங்க. அந்த முன்பதிவு செய்யப்படுகின்றவங்களை அந்த விலைக்கு தான் கொடுப்பாங்க. இந்த நிறுவனங்கள், அதாவது அந்த பைக்கை வாங்கி விற்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதை ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு அவங்களோட பேர்ல எடுத்துட்டு இதை அதிகமான விலைக்கு விற்கிறதா தான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தான் தேர்தல் நடவடிக்கைகள் நடந்திருக்கு. அதில் தான் இந்த 3 கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி அதிக விலைகளுக்கு மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்யறவங்க இருந்தா நீங்க முறைப்பாடுகள் செய்யலாம் அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இரத்த பரிசோதனை
அதிகமான விலைக்கு செய்திருக்காங்க. கேகாலையில ஒரு தனியார் மருத்துவமனை. அவங்களுக்கு எதிரான வழக்குல அவங்களுக்கு 5,00,000 தண்டப்பணத்தை விதித்திருக்காங்க நீதிமன்றம். அது மட்டுமில்லாமல் காலாவதியான மருந்துகளும் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்குது. இந்த விபத்துக்கள்ல அதிகமானவங்க உயிரிழக்கிறாங்க. அதிகமான உயிரிழப்புகள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களால் மட்டுமே நடந்திருக்கு. கடந்த 7 மாத காலத்துல மட்டும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களால உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 749. மிக அதிகம். கடந்த காலங்களை விட மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று, மஹரகமையில இருக்கின்ற மஹரகம நகரசபையில இருக்கிற ஒரு லைப்ரரி, புத்தக வாசக சாலைன்னு சொல்லலாம். இந்த லைப்ரரிக்கு ஒரு மாணவர் படிக்க போயிருக்காரு மாலை நேரத்துல. படிக்க போன மாணவர் உள்ள இருந்து படிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஆனா அங்கிருந்த அதிகாரிகள் லைப்ரரியில பணியாற்றுவங்க என்ன செஞ்சுக்காங்க, இந்த மாணவர் உள்ள இருக்காருன்னு தெரியாம லைப்ரரியை மூடிட்டு ஆஃப் ஆகிட்டு போயிருக்காங்க. மாணவருக்கு பார்த்துருக்காரு, எல்லாம் என்னடா இருட்டாயிருச்சு, ஆக்களை காணலன்னு பார்த்தா எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அவருக்கு வெளியில வர முடியாம ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் இந்த அதிகாரிகள் வந்து திறந்து அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. எனவே இந்த மாதிரியும் அதிகாரிகள் இருக்காங்க. இது மஹரகமையில நடந்த ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ள வேணும்னா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க.